கிளாடியேட்டர் 2 நம்ம ரெட்லி ஸ்காட் அவரோட டைரக்ஷனில் இன்றைக்கி தியேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்லேயே வெளியாகிருக்க ஒரு படம். ஸோ இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கேள்விகள் இருக்கும். இந்த மாதிரி கிளாடியேட்டர் 2 அப்படின்னும் போது பார்ட் 1ஓட கண்டினியூவேஷன் தான் பார்ட் 2வா அப்படின்ட்டு டைரெக்டாக போய் இந்த படத்தை உட்காந்து பார்த்தா புரியுமா புரியாதா, இந்த ரெண்டுத்தில் எந்த பார்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பல கேள்விகள் இருக்கும். அது எல்லாத்துக்கும் விடையாக இந்த விமர்சனம் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ். கிளாடியேட்டர் 2 படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படம் கிளாடியேட்டர் 1ஓட கண்டினியூவேஷனாகத்தான் வருது. அந்த கிளாடியேட்டர் 1 வந்து 2000லேயே வெளில வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, ரோமன் சாம்ராஜ்யம் அந்த அரசர் என்ன பண்ணுறாருனாக்கா, பார்க்குற சின்ன சின்ன நாடுகளெல்லாம் வந்து போர் புரிஞ்சிட்டே தன்வசப்படுத்திக்கிட்டே போகிறாரு. அப்போ அவருக்கு வயசான நிலையில் என்ன பண்ணுறாருன்னா, அந்த படைத்தளபதியான மேக்சிமஸை கூப்பிட்டு, இந்த மாதிரி நீ தான் எனக்கு அடுத்து இந்த தலைவன் பொறுப்பை ஏற்றுக்கணும் அப்படின்னும் போது, நான் எப்படிங்க ஏற்றுக்க முடியும் அப்படின்னும் போது, இல்லை நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசருக்கு ஒரு பையனும் இருக்கான். அந்த பையனை கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் தான் இந்த மாதிரி மேக்சிமஸை தலைமை தாங்கலான்னு வச்சுருக்கேன் அப்படின்னும் போது அந்த பையனுக்கு ஷாக் ஆகிடுச்சு. நம்ம தானே இப்போ அந்த இடத்துக்கு வரலான் இருந்தோம் அப்படின்ட்டு அவன் உடனே என்ன பண்ணுறான்னாக்கா, அந்த அரசரை கொண்டுறான். கொன்னதுக்கப்புறமா சரி மேக்சிமஸ் இருந்தால் என்றைக்கு இருந்தாலும் நமக்கு பிரச்சனை தான், அவனை எப்படியாவது சிறை பிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு சிறை பிடிக்கிறாங்க. மேக்சிமஸ் தப்பிச்சு போயிடுறான். அவன் தப்பிச்சு போன காண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மேக்சிமஸோட பையனையும் பொண்டாட்டியும் கொண்டுடுறாங்க. இதுக்காக பழி வாங்க போன நம்ம மேக்சிமஸ் எப்படி கிளாடியேட்டராக மாறினார், எப்படி பதிலுக்கு ரிவெஞ்ச் எடுத்தார் அப்படின்றது தான் அந்த பாட்டோட கதையாக இருந்துச்சு. இப்போ இந்த கிளாடியேட்டர் 2ல அந்த மேக்சிமஸோட பையன் வந்து நம்பூடியா நாட்டில் ஒரு வீரனாக இருக்கான். அது நம்பூடியா நாட்டுக்கு போர் புரிகிற நம்ம ரோம் நாட்டு வீரர்கள் வந்து மொத்தமாக அந்த நாட்டை சூறையாடிட்டு அந்த நம்ம கதாநாயகனோட மனைவியையும் கொண்டுடுறாங்க. இப்போ இவனை சிறைப்பிடிச்சு நம்ம ரோம் நாட்டுக்கே கொண்டு வந்துடுறாங்க. இப்போ இவன் வந்து இவங்களை பழி வாங்கி எப்படி வந்து கிளாடியேட்டர் ஆனான்றது தான் இந்த பாட்டோட கதை. இதில் ஒரு சாதாரண சிறை கைதி அவன் எப்படி கிளாடியேட்டராக மாறி பல தடைகள் எல்லாம் உடைச்சி இந்த அரசாங்கத்தை எதிர்த்து பழி வாங்கினான் அப்படின்றது தான் பார்ட் 1ஓட கதையும் சரி, பார்ட் 2ஓட கதையும் சரி, ரெண்டுமே அதுவாக தான் இருந்துச்சு. இப்போ படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படம் டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டான ஒரு படம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் சவுண்ட் ஒர்க்காக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாத்தையுமே சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாருமே சூப்பராக அவங்க கொடுத்த வேலையை ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். தெளிவாக தெரியுது படம் பார்க்கும்போது. அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதைக்களம் தான். இந்த படத்தோட கதைக்களமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்மளே அந்த கதையோட ட்ராவல் பண்ணுற மாதிரி நம்மளை வச்சுருப்பாங்க. இன்னும் தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு சாதாரண ஒருத்தன் அந்த சிறை கைதிக்கு பல தடங்கள் வரும், அவனுக்கு பல போட்டிகள் வரும். அந்த போட்டியெல்லாம் உடைச்சிட்டு அவன் மேலே வந்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சி அதுக்கப்புறமா வந்து அரசன் கெட்டவன் அப்படின்றத நிரூபித்து அவன் கொண்டு வருவான் இல்லையா, அது அவங்க காமிச்ச விதம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ். படம் 2.5 மணி நேரம் அப்படின்னா ஒரு 4-5 சீன் தான் இருக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ், வேறு எதுவும் இருக்காது. ஒரு பெரிய மைதானம் மாதிரி வச்சுட்டு அந்த மல்யுத்த போட்டி மாதிரி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். நம்ம கூட பார்த்துருப்போமே இந்த 1001 படத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு 4 ஃபைட் இருக்கும். அந்த 4 ஃபைட்டுமே வந்து கண்ணை சிமிட்டாமல் பார்ப்போம். அதுவும் ரொம்ப ரசிக்கும் வகையில் இருந்துச்சு. ஏன்னா 2.5 மணி நேரத்தில் இந்த 4 ஃபைட் இருந்தாலும் அந்த 4 ஃபைட்டுமே அதகலமாக இருக்கும். ஸோ அது படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக தான் போச்சு. இப்போ படத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் எமோஷன் சரியாக ஒர்க் ஆகலையோ, ஐ மீன் இந்த கிளாடியேட்டர் 2ல எமோஷன் சரியாக ப்ராப்பராக ஒர்க் ஆகலையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எப்படின்னா, நமக்கு 2000லேயே வெளிவந்த அந்த கிளாடியேட்டர் வந்து பார்க்கும்போது அவனோட மனைவியையும் மகனையும் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காதில் தான் நம்ம கேட்போம், நேரடியாக கூட பார்க்க மாட்டோம். ஆனால் அப்படி கொண்டுட்டாங்கன்னும் போது நமக்கு இங்கே உணர்ச்சி பொங்கும். அடப்பாவி இப்படி பண்ணிட்டீங்களடா அப்படின்ற மாதிரி நமக்கு பொங்கும். அப்போ ஹீரோவோட கோபம் வந்து நியாயமானது அப்படின்ற மாதிரி தெரியும். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஹீரோவோட மனைவியை வந்து போரில் கொண்டுடுறாங்க. அப்புறம் ஹீரோவோட அம்மாவுக்கு ஒரு சென்டிமெண்ட் ஒன்று இருக்கும். அதெல்லாம் வந்து சுத்தமாக கனெக்ட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இன்கேஸ் அதுக்கு ஒரு ப்ராப்பர் டீட்டெயிலிங் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நம்ம வந்து படத்தை ஒன்றி பார்த்துருக்கலாம். ஸோ அது எனக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தான் பட்டுச்சு. அடுத்த பிரச்சனையாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னமோ கிளாடியேட்டர் 1 அப்படியே பட்டி டிங்கரிங் பார்த்து கிளாடியேட்டர் 2 ஆக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே கதைக்களம் அதே மாதிரி தான் திருப்பியும் நடக்குது. அதே மாதிரி மல்யுத்த போட்டி தான், அதே மாதிரி சிறை பிடிக்கிறது. ஸோ இதையே தான் கொண்டு வந்து கிளாடியேட்டர் 2லேயும் வள சுட்டு விற்றுருக்காங்க. ஒரு 24 வருஷம் கழித்து ஒரு படம் ஒன்று வருது. ஸோ இந்த படத்தில் கொஞ்சமாவது மாற்றிருக்கலாம் அப்படின்ற மாதிரி, அட்லீஸ்ட் வேறு நாட்டோட போர் புரிகிற மாதிரி ஏதாவது ஒன்று வேறு மாதிரி கான்செப்டில் காமிச்சிருக்கலாம். பட் அந்த மாதிரி காட்டாத. அங்கே என்ன
நடந்துச்சோ அதையே திருப்பியும் நடக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க. அதை எப்படி ரசித்து பார்ப்போன்றது தெரியல. அதாவது எப்படின்னா, இப்போ கிளாடியேட்டர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்து படைத்தளபதியாக இருந்து ஒரு கைதியாக மாறி திருப்பி வந்து அந்த ரிவெஞ்ச் எடுப்பான். அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு பார்ட் 1ல். இப்போ பார்ட் 2ல் வேற மாதிரி காட்டணும், இல்லை இன்னும் எமோஷனில் பயங்கரமாக போட்டிருந்தா பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்க அதை அப்படியே பட்டி டிங்கரிங் பண்ணி அந்த ஹீரோக்கு பதிலாக இந்த ஹீரோ அப்படின்னு காமிச்ச மாதிரி இருந்துச்சு. அது ஒரு நெகட்டிவாக தான் போச்சு. மொத்தத்தில் இந்த கிளாடியேட்டர் 2 எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதைக்களம் ரொம்ப நல்ல கதைக்களம் தான். ஒரு சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யத்தில் மேலே இருக்க ஒருத்தன் வந்து அப்படியே ஒரு கைதி, சிறை கைதியாக மாறிடுறான். அவன் திருப்பி அந்த சாம்ராஜ்யத்தை எதிர்த்து சண்டையிடுறது, அதுக்காக அவனுக்கு ஏற்படுற விஷயங்கள், அதை எவ்வளோ தடைகளை தாண்டி வரான் அப்படின்றதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கதையை ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த பார்ட் 2 ரொம்ப பிடிச்சதுக்கு ஒரு காரணமே பார்ட் 1 நான் பார்த்ததுனால தான். ஏன்னா அதோட கண்டினியூவேஷனாக அப்படியே வந்ததுனால இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்கேஸ் நான் டைரெக்டாக பார்ட் 2 மட்டும் பார்க்குறேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் லேகாக தான் தெரியும். ரெண்டாவது விஷயம், படத்தில் வசன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி படங்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதிகமாக இருந்திருக்கலாம். ஆனால் பார்ட் 1லையும் சேம் இதே மாதிரி கம்மி தான் ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஆனால் அந்த கதைக்களம் ரொம்ப எமோஷனலாக இருக்கும். படம் பார்க்குற நம்மளையே கனெக்ட் பண்ணிட்டோம்னா பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து எமோஷன்ஸ் பெருசாக ஒர்க் ஆகாதாலே நம்மளால் பெருசாக கனெக்ட் பண்ணிக்க முடியல. அட்லீஸ்ட் இவங்க ஆக்ஷன் சீக்வன்ஸாவது கொஞ்சம் வச்சிருக்கலாம். அதுவும் இல்லாமல் போனது நமக்கு என்னமோ வந்து பெருசாக ஈடுபாடு இல்லையோ பார்ட் 1ஓட கம்பேர் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எஸ், எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்ட் 2வை விட பார்ட் 1 பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு அட்டெம்ப்ட் தான். தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். ஆனால் இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. ஒரு சில ஆபாச காட்சிகள் இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்களோடையும் பார்க்க முடியாது. ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் நிறைய இருக்குது படத்தில். பட் நீங்கள் ஒரு பேச்சுலராக போய் ஃப்ரெண்ட்ஸோடு பார்த்து என்ஜாய் பண்ணணும்னா தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான் இந்த படம். இந்த படத்துக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் சேனலில் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வெறும் கிளாடியேட்டர் பார்ட் 2 அப்படின்னா 4/10 கொடுப்பேன். பட் பார்ட் 1 பார்த்துட்டு நான் பார்ட் 2 பார்க்கும்போது ஓவரால் இந்த கிளாடியேட்டர் 2 எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா 7.5/10 அப்படின்ற என்னோட ரேட்டிங் கொடுப்பேன். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பை.